பிபி டாக்ஸ் நேர்களுக்கு வணக்கம். சன் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகி சூப்பராக ஓடிட்டு இருக்க சீரியலில் 3 முடிச்சு அந்த 3 முடிச்சு சீரியலில் நந்தினி ரோலில் பிரமாதமாக நடிச்சிட்டு வரவங்க தான் நம்ம சுவாதி அவர்கள். அவங்க இப்போ சமீபத்தில் அவங்களுடைய திருமணத்தை பற்றி சூப்பரான விஷயத்த சொல்லியிருக்காங்க. வாங்க, வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், வீடியோக்குள்ளே போகலாம். சுவாதி அவர்கள் பார்த்தீங்கன்னா பிறந்தது 1992 பிப்ரவரி 28 பிறந்திருக்காங்க. அவங்களோட அப்பா பெயர் நடராஜ், அம்மா பெயர் சோபா. அவங்களுக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க, அவங்க பெயர் சோனா. சமீபத்தில் தான் பார்த்தீங்கன்னா சுவாதி அவங்களுடைய தங்கச்சிக்கு கல்யாணம் ஆச்சு. ஸோ அந்த திருமண ஃபோட்டோஸ் அவங்க ஹாப்பியாக ஷேர் பண்ணி நெக்ஸ்ட் எனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் நிறைய ஷார்ட் ஃபிலிம் நடிச்சிருக்காங்க. முக்கியமாக இவங்க தமிழ், கன்னடம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மொழிகளையும் நடிச்சிருக்காங்க, தெலுங்கில் கூட நடிச்சிருக்காங்க. இவங்க 2020 யார் அவ்வளோ அப்படிங்கிற சீரியல் மூலிமா மக்கள் மத்தியில் பிரபலமானாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க தமிழில் ரொம்ப பரிச்சயமான சீரியல் அப்படின்னா ஈரமான ரோஜாவே சீரியலை தாராளமாக சொல்லலாம். ஸோ அந்த சீரியலில் பிரியா ரோலில் செமையாக நடிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக அதில் இவங்க திரைவத்துக்கு ஜோடியாக நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா நிறைய ரீல்ஸு, அதுக்கப்புறம் ஷார்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி இவங்க பிரபலமானாங்க. இப்போ சன் டிவியில் 3 முடிச்ச சீரியலில் சூர்யாவுக்கு ஜோடியாக நந்தினியா செமையாக நடிச்சிட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம். சமீபத்தில் இவங்க கொடுத்த இன்டர்வியூவில் இவங்களுடைய திருமணத்தை பற்றி அவங்க பேசியிருந்தாங்க. நான் எனக்கு பிடிச்ச மாதிரியான மாப்பிள்ளையை பார்த்துட்டு இருக்கேன். நான் லவ் பண்ண பட் அதெல்லாமே ஃபெயில் ஆயிடுச்சு. எனக்கு சரியாக அமையல, சில கருத்து வேறுபாடெல்லாம் பிரிஞ்சிட்டோம். ஆனால் எனக்கு பிடிச்ச மாதிரி பர்ஃபெக்டான மாப்பிள்ளையை பார்த்துட்டு இருக்கேன். என்னுடைய வீட்லேயும் இப்போ தான் என்னுடைய தங்கச்சிக்கு திருமணம் பண்ணி வச்சாங்க. ஸோ நெக்ஸ்ட் நான் தான் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த சந்தோஷமான செய்தியை வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ரசிகர்களை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதுக்கு, என்னுடைய ரசிகர் தான் எனக்கு எல்லாமே. முக்கியமாக நிறைய நேரங்கள் எனக்காக சண்டை வரும். இங்கே பார்த்தீங்கன்னா பிரியா, அதுக்கப்புறம் திரவியம் இவங்களோட ஃபேன்ஸ் தான் செமையாக இருக்குது, இல்லை சூர்யா நந்தினி ஃபேன் தான் செமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள சில சமயங்களில் சண்டை போட்டுக்குவாங்க. அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் எனக்கு ரசிகர்கள்ட்ட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது ஜஸ்ட்டு நடிப்பு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. முக்கியமாக எனக்காக என்னுடைய ரசிகர்கள் நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. எனக்காக கிஃப்ட்டு தரது, எனக்காக சோசியல் மீடியாக்களில் ஃபோட்டோஸ், வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக டைம் எடுத்து மெனக்கெட்டு நிறைய எடிட் பண்ணி போட்டுட்ருக்காங்க. ஸோ அதுக்கு நான் ரொம்பவே கடமைப்பட்டிருக்கேன். கண்டிப்பாக அவங்கள தொடர்ந்து நான் என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ நான் நடிச்சிட்டு இருக்கிற 3 முடிச்சு சீரியலில் பார்த்தீங்கன்னா எனக்கும் சூர்யாவுக்கும் செட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டை வந்துட்டே இருக்கும். ஸோ 3 முடிச்ச சீரியலில் ஹீரோவாக நடிக்கிறது தான் சூர்யா. அவருடைய உண்மையான பெயர் பார்த்தீங்கன்னா நியாஸ். ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா திருமணமாகி ஒரு அழகான குழந்தையும் இருக்குது. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்னையும் நியாஸையும் நாங்கள் லவ் பண்ணுறேன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது கிடையவே கிடையாது. சூர்யாவுக்கு ஆல்ரெடி கல்யாணமாகி அவனுக்கு குழந்தை வேறு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவனுடைய குழந்தையும் நானும் ரொம்ப க்ளோஸாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. எனக்கும் சூர்யாவுக்கும் எப்போவுமே செட்டில் சண்டை வந்துகிட்டே இருக்கும். நாங்கள் 2 பேரும் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸு. அதனால் அடிக்கடி சண்டை போட்டு இருப்போம். சம்மந்தமே இருக்காது, தேவையில்லாததுக்கெல்லாம் என்னை வம்பெழுத்துட்டே இருப்பான். நானும் திருப்பி அவன் பதிலுக்கு சண்டை போட்டு இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. என்னுடைய ஆசையை பார்த்தீங்கன்னா வெள்ளித்திரையில் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி தான். அதிலே நான் ஒரு படம் நடிச்சிருப்பேன். அதாவது தமிழில் வெளிவரப்பாகி சூப்பர் ஹிட்டாக ஓடின படம் தான் மெய்யழகன். ஸோ அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா போனரோட நடிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் இவங்க அரவிந்த் சாமிக்கு தங்கச்சியாகவும் நடிச்சிருப்பாங்க. அது என் வாழ்க்கையில் நான் மறக்கவே முடியாது. என்கிட்ட ஃபஸ்ட்டு வாய்ப்பு கேட்டாங்க, இந்த மாதிரி நீங்கள் இந்த படத்தில் நடிக்கிறீங்கன்னு சொல்லி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. அதாவது அரவிந்த் சாமி, கார்த்தி சார் இவங்க 2 பேருமே இருப்பாங்க. நீங்கள் அரவிந்த் சாமிக்கு தங்கச்சியாக நடிக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க. பரவாயில்ல, எனக்கு இது வேறு நல்ல வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே ஓகே சொல்லிட்டேன். அந்த படம் நடிச்சதுக்கு அப்புறமா எனக்கு நிறைய வாய்ப்புகள் இன்னும் அதிகமாக வந்துச்சு. நீங்கள் சூப்பராக நடிச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நானும் கூட அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் அந்த செட்டில் நடந்த விஷயங்களை மறக்கவே மாட்டேன். அரவிந்த் சாமி சாராக இருக்கட்டும், கார்த்தி சாராக இருக்கட்டும் ரொம்ப ஜோவியில் ஜாலியாக பழகினாங்க. எனக்கு நடிக்கிறதுக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கூடிய சீக்கிரத்திலே நான் ஹீரோயினாகவும் நடிப்பேன். ஸோ அதான் என்னுடைய ஆசையும். நான் சீரியல் நடிக்கிறேன் அப்படின்னா எனக்கு சவாலான கதாபாத்திரங்கள் எடுத்து நடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசை. அதாவது எனக்கு ஹேண்டிகேப்பாக நடிக்கணும், அதாவது ஊனமுற்றவர்களாக நடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை. அதுக்கப்புறம் நானே டபுள் ரோல் பண்ணணும், நானே வில்லியாகவும் நடிக்கணும், நானே ஹீரோயினாகவும் நடிக்கணும். அந்த மாதிரி நடிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஸோ அது மாதிரியான கதை களங்கள் வரும்போது கண்டிப்பாக நான் நடிப்பேன். முக்கியமாக ராதிகா மேம் அவர்கள் எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன். அவங்க பார்த்தீங்கன்னா வாணி, ராணி, சித்தி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் சீரியல் கொடுத்தாங்க. இப்போ கூட தாய் கிழவி படத்தில் அவங்களுடைய உடம்பை வருத்திக்கிட்டு அவங்க நடிச்சிருந்தாங்க. அது எனக்கு ரொம்பவே பெரிய இன்ஸ்பைரிங்காக இருக்குது. ஸோ அந்த மாதிரி நானும் இந்த நடிப்பில் பெரிய ஆளாக வரணும்னு சொல்லி தான் எனக்கு ஆசை இருக்குது. கண்டிப்பாக அதுக்காக நான் முயற்சிகள் செஞ்சுட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சுவாதி அவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான டான்ஸரும் கூட. இவங்க பயங்கரமாக டான்ஸ் ஆடுவாங்க. ஆனால் சீரியலில் அப்பப்போ இந்த மாதிரி டான்ஸ் பாடுற மாதிரி பாட்டெல்லாம் வரும். ஸோ அது கூட நான் தான் கொரியோ பண்ணுவேன். லாஸ்ட்டாக மயிலாஞ்சி சாங் கூட சீரியலில் வந்துச்சு. அப்போ எனக்கும் சூர்யாவுக்கும் பயங்கர சண்டை. ஆனால் அந்த நேரத்தில் என்னுடைய சூழ்நிலை பார்த்திங்கன்னா நான் அவங்க கூட சண்டை போட்டிருந்தாலுமே அவனுக்கு நான் அந்த டான்ஸு நான் கொரியோகிராஃப் பண்ணணும், அது ரொம்ப கொடுமையான விஷயம்.
அவனை என்ன கிண்டல் பண்ணி சிரிச்சுட்டே இருப்பான் இப்போ வரைக்குமே. அது எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் பழகிட்டேன். நாங்கள் ரொம்பவே நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம் இப்போ வரைக்கும். சூர்யாவுடைய மனைவியுமே என்கிட்ட ரொம்ப நல்லா பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எனக்கு இன்னொரு ஆசை இருக்குது. நான் வந்து டான்ஸ் அந்த ஓரியன்டாக ஒரு படம் நடிக்கணும். ஃபுல் அண்ட் ஃபுல் நடனத்தை மையமாக வச்சு அது படம் எடுத்திருக்கணும். ஸோ அதில் எனக்கு ஹீரோனாக நடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை. அந்த காலத்தில் அது மாதிரி நிறைய படங்கள் வந்துச்சு. ஆனால் இப்போ அது மாதிரியான படங்கள் ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்டர்வியூவில் அவங்ககிட்ட இன்னொரு கேள்வி கேட்கப்பட்டுச்சு. நீங்கள் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரும்போது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சா? நீங்கள் எதாவது எதிர்பார்த்தீங்களா? ஃபேஸ் பண்ணீங்கன்னு கேட்கும்போது, ஆமாம் நான் நிறைய ஆடிஷனுக்கு போவேன். ஆனால் எல்லா ஆடிஷன்லேயுமே உன்னுடைய குரல் ஆம்பளை மாதிரி இருக்குது. நீ பார்க்குறக்கே மென் மாதிரி இருக்க. உனக்கு இந்த நளினமெல்லாம் வராது. பெண் வார்த்தை நடிக்க சரியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய தோற்றத்தை என்னுடைய நிறத்தை வச்சு என்னை நிறைய கஷ்டப்படுத்தியிருக்காங்க. கேள்வி நல்லா செஞ்சுருக்காங்க. ஆனால் அதெல்லாம் நான் கண்டுக்கவே இல்லை. நான் அடுத்தடுத்த ஆடிஷனுக்கு போயிட்டே இருந்தேன். ஸோ அப்படி போய் தான் எனக்கு கன்னடா சீரியல் நடிக்க வாய்ப்பு கிடச்சிது. அதுக்கப்புறம் தெலுங்கில் சீரியல் நடித்தேன். இப்போ தமிழில் நடிச்சிட்ருக்கேன். முக்கியமாக ஈரமான ரோஜாவே சூரியில் பிரியா ரோலில் என்னை மக்கள் ஏற்றுக்கிட்டது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிது. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு பெரிய நம்பிக்கை வந்துச்சு. பரவாயில்ல, நம்ம நடித்தா நம்மளை பார்க்குறதுக்கு நம்மளுடைய மக்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு தமிழ் மக்கள் மேலே பெரிய மரியாதை எனக்கு வந்துச்சு. ஸோ அவங்களுக்காக நான் தொடர்ந்து நடித்து என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் எனக்கு சில கஷ்டங்கள்லாம் வரும். நிறைய நேரங்கள் எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் எனக்கு சண்டை போடணும், கதறி அழுகணும், அதுக்கப்புறம் ரொமான்ஸ் சீன்ஸ்லாம் நடிக்கணும். அது எல்லாமே அந்த நேரத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வெளியிருந்து பார்க்குறவங்க எல்லாமே சீரியல் நடிகைகள் அப்படின்னா நிறைய சம்பாதிப்பாங்க, அவங்க எப்பவுமே ஜாலியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அதெல்லாமே ஓரளவுக்கு உண்மை தான். ஆனால் எங்களுக்கு மாதத்தில் எல்லா நாளுமே ஷூட்டிங் இருக்காது. மாதத்தில் ஒரு 10 நாள் இல்லை 15 நாள் தான் ஷூட்டிங் இருக்கும். அப்போது நாங்கள் கடுமையாக உழைக்க வேண்டியது வரும். காலையில் 7 மணிக்கு போனோம் அப்படின்னா நைட்டு 9 மணி வரைக்குமே ஷூட்டிங் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஷூட்டிங் நடித்து முடிச்சுட்டு அதுக்கு டப்பிங்கும் வேறு பண்ணணும். ஸோ அதில் நிறைய கஷ்டங்கள் இருக்குது. அதை யாருமே மக்கள் பேசுகிறதில்ல. இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டு அவங்க சந்தோஷமாக இருக்காங்கன்னு சொல்லி நினைக்கிறாங்க. நிறைய சீரியல் நடிகைகள் நிறைய சீரியல்ஸ் நடிச்சிருந்தாலுமே இப்போ வரைக்குமே அவங்களுடைய குடும்பத்தில் பொருளாதார ரீதியில் நிறைய பேர் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. 3 முடிச்ச சீரியலை கூட நீங்கள் அப்பாவியாக இருக்கீங்க, நீங்கள் ஏன் இப்படி நடிக்கிறீங்க, கொஞ்சம் போல்டாக இருங்க, சண்டை போடுங்க, வில்லி எதிர்த்து அப்போ சண்டை போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சீரியல் எப்போ உங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ அதுக்கெல்லாம் இன்னும் நிறைய எபிசோடுகள் இருக்குது. முக்கியமாக நானும் சூர்யாவும் இப்போ தான் சீரியலே லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இது ரொம்ப நாள் போகும். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு குழந்தை பிறக்கிற அந்த எபிசோடெலாம் வரும். கண்டிப்பாக அதெல்லாம் பார்த்து நீங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணுவீங்க. அதில் நிறையா ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் இருக்குது. அதுக்கெல்லாம் வெயிட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க. என்ன மாதிரி நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சீரியல் நடிக்கணும், சினிமா நடிக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க. அதுக்காக உங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் நிறைய முயற்சிகள் பண்ணுறீங்க. தத்ரூபமாக நடிப்பீங்க. என்னை விட திறமையான நிறைய பேர் இன்னும் இருக்கீங்க. ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் எல்லாமே தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருங்க. ஒரு ஆடிஷன் தோத்துட்டீங்க அப்படின்னா அதோட மனசு விட்டுறாதீங்க. இல்லை உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருமே உங்களை கேலி கிண்டல் பண்ணுவாங்க. அதுக்காகலாம் மனசு வெறுத்துறாதீங்க. கண்டிப்பாக என்னால் முடிஞ்சது அப்படின்னா உங்களாலேயும் முடியும். நான் எப்படி இன்றைக்கி ஒரு நடிகை ஆயிருக்கணும், அதே மாதிரி உங்கள் எல்லாருனாலையுமே ஆக முடியும். நீங்கள் கருப்பாக இருக்கீங்க, ஒல்லியாக இருக்கீங்க, குண்டாக இருக்கீங்க, குட்டையாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி எதுவுமே பார்க்க வேண்டாம். எல்லா ரோல்லையுமே சீரியலில் நடிக்கலாம். நிறைய குணச்சித்திர கதாபாத்திரங்கள் சீரியலுக்காக இருக்குது. ஸோ உங்களுடைய நடிப்பு நல்லா இருந்தால் அது மட்டுமே போதும். அதுக்கு உங்களுடைய திறமையை நீங்கள் வளர்த்துக்கோங்க. உங்களுடைய உடலை பற்றியோ தோற்றத்தை பற்றியோ நீங்கள் கவலையே படாதீங்க. ஹீரோயின் அப்படிங்கிறது அந்த கதைக்கான கதாபாத்திரம் மட்டும்தானே தவிர உங்களுடைய அழகு மட்டுமே வச்சு கிடையாது. எல்லா சீரியலும் இப்போ வளரும் கிடையாது. நிறைய சீரியல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மக்களுக்கு நிறைய சோஷியல் மெசேஜ் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பாக இருக்கிற நடிகைகளை வச்சு நிறைய சீரியல் எடுத்திருக்காங்க. குண்டாக இருக்கிற நடிகைகளை வச்சு நிறைய சீரியல் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த கதாபாத்திரம் ரொம்ப வேல்யூபிளாக இருக்கும். அதுதான் யதார்த்தமான ஒரு சீரியலாகவும் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் கவலையே படாதீங்க. உங்களுடைய தோற்றம் எப்படி இருந்தாலுமே உங்களுக்கு திறமை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களை மக்கள் ஏற்றுக்குவாங்க. அதை நீங்கள் முழுமையாக நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இன்டர்வியூவில் ரொம்பவே மோட்டிவேஷனலாக பேசியிருந்தாங்க. கூடி சீக்கிரத்தில் நான் திருமணம் பண்ண போகிறேன். என்னுடைய திருமணத்தை ஃபஸ்ட் என்னுடைய ரசிகர்களுக்கு தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க. சரி, நீங்களும் கூட இந்த எல்லா விஷயங்களை பற்றியும் உங்களுக்கு 3 முடிச்ச சீரியலில் வர எந்த கதாபாத்திரம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற அந்த கதாபாத்திரத்தோட பெயரை கூட மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நந்தினி அவர்கள் சொன்ன இந்த எல்லா விஷயங்களை பற்றியும் உங்களுக்கு நந்தினி அவர்கள் பிடித்து நடித்த சீரியலில் எந்த சீரியல் ரொம்ப பிடிக்கும்? ஈரமான ரோஜாவே 2வா இல்லை 3 முடிச்ச சீரியலா அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை கூட மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இது மாதிரியான சீரியல், சினிமா, செலிபிரிட்டிகள் பற்றின அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா இப்போவே நம்மளுடைய பிபி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற டெய்லி வீடியோ உங்களை வந்து சேரும். தேங்க்யூ. இது மாதிரி அடுத்ததான் உங்களுக்கு எந்த சீரியல் இல்லை சினிமா நடிகைகளுடைய
பயோகிராஃபி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்றீங்களோ அவங்களுடைய பெயர் கூட மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அவங்களுடைய பயோகிராஃபியை அடுத்ததாக நாங்கள் போஸ்ட் பண்ணுவோம். தேங்க்யூ.